الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد قال الله تعالى في كلامه العزيز أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة முழு உலகத்தினுடைய பூரணமான ஆட்சியும் அதிகாரமும் என்னையும் உங்கள் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகட்டுமாக என வேண்டி நபிகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் சுபிட்சமும் கிருபையும் என்றென்றும் நிறைவாகவே சொந்தமாகட்டுமாக என வேண்டி ஒவ்வொருவர் மீதும் கடமையான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவருடைய மாளிகைக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த நேரமும் எல்லா விடயங்களிலும் எம் அனைவரையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்றும் எம் ஒவ்வொருவரிடமும் காணப்படக்கூடிய தக்வாவினுடைய வெளிப்பாடுகள் ஒவ்வொன்றும் எம்மை இவ்வுலக வாழ்விலும் சரி மறுபுலக வாழ்விலும் சரி ஈடேற்றமுடையவர்களாக வாழ வழியமைக்கும் என்பதை எம் அனைவருக்கும் ஞாபகப்படுத்தியவனாக அன்பு நிறைந்த அல்லாஹ்வினுடைய அடியார்களே, அருமை உறவுகளே, இன்றைய இந்த ஜும்ஆவின் மூலமாக மார்க்க கல்விக்கான எமது பங்களிப்பு என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான தகவல்களை ஞாபகப்படுத்த வேண்டும். ஞாபகப்படுத்துவதனுடைய காரணம், என்னிலும் உங்களிலும் உண்மையான ஈமான் பிரதிபலிக்கிற பொழுது ஞாபகமூட்டுதல் அது என்னுடைய வாழ்விலும் உங்களுடைய வாழ்விலும் வெளிப்படையாக காண்பிக்கப்படும். நாங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிறிய சிறிய தவறுகள் கூட சில ஞாபகமூட்டுதல்கள் மூலமாக மாற்றியமைப்பதற்கான சந்தர்ப்பங்களாக அமையும். எனவேதான் ஞாபகமூட்டுதல் பற்றி அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், அது மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்குமாக இருந்தால். பிரயோசனம் அளிக்கக்கூடிய அல்லது பிரயோசனப்படக்கூடியவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார் தக்வாதாரிகளாக அல்லாஹ்வை பயந்து வாழுகிறார்களோ அவர்கள் தான் இதன் மூலமாக பிரயோசனம் அடைவார்கள். ஏனையவர்கள் துர்ப்பாக்கியசாலிகள் இதிலிருந்தும் புறமுதுகிட்டு விடுவார்கள், அவர்கள் தூரமாகி விடுவார்கள். உபதேசங்கள் அவர்களுடைய செவிப்புலன்களை அடைவது போன்று அவர்களுடைய உள்ளங்களை அடைவது கிடையாது என்கிற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா எங்கள் ஒவ்வொருவருக்கு ஞாபகமூட்டுகிறான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் மனக்கண் முன் கொண்டு வந்து ஒரு சில விடயங்களை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பதை வினயமாய் வேண்டுகிறேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை, அல்லாஹ்வினுடைய அடியார்களே, மார்க்க கல்விக்கான எங்களுடைய பங்களிப்பு என்ன, நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு விடயங்களுக்காக வேண்டியும் என்னாலான பங்களிப்பு என்ன என்று பார்க்கிறோம். உதாரணமாக சமூக சேவைகள் என்று வந்தால் இந்த சமூக சேவைகளுக்கு என்னாலான பங்களிப்பு என்ன? ஒரு பாடசாலைக்கு என்னாலான பங்களிப்பு என்ன நடந்தது? பள்ளிவாயிலுக்கு என்னாலான பங்களிப்பு என்ன? ஒரு ஏதாவது ஒரு நலன்புரி சங்கங்கள், நலன்புரி அமைப்புகள் அல்லது ஊரினுடைய நலன் விவகாரங்களிலே கலந்து கொள்ளக்கூடியவைகள் அல்லது ஒரு ஜனாசா கமிட்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று, ஒவ்வொரு இடங்களிலும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அமைப்பு சாரா எல்லா விடயங்களிலும் என்னாலான பங்களிப்பு என்ன என்பதை பார்க்கிறோம். ஒவ்வொருவரும் தான் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் உண்மையான ஒரு உணர்வோடு கலந்து கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், சில நேரங்களில் ஒரு சிரமதானம் என்கிற ஒரு அறிவிப்பு வைக்கப்படுகிறது என்று வையுங்கள். சிரமதானத்தில் கலந்து கொள்ள முடியாதவர்கள்
தாங்கள் ஒருவரை கூலிக்கு அமர்த்தி சிரமதானத்தை செயல்பட வைக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறார்கள். காரணம், அந்த சிரமதான பணிக்கு என்னாலான முயற்சி என்ன? ஒரு சிலர் அதற்குரிய சிற்றுண்டிகளை, அன்புள்ளவர்களே, எல்லா விடயங்களிலும் என்னாலான ஒரு சிறு முயற்சி, சிறு பங்களிப்பு என்று சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் பாருங்கள், துரதிஷ்டவசம் என்ன தெரியுமா? மார்க்க கல்வி என்று வருகிற பொழுது, மார்க்க கல்விக்கான எங்களுடைய பங்களிப்பு என்ன என்று கேட்கிற பொழுது, எங்கள் ஒவ்வொருவரிடமும் இருப்பது நாங்கள் எதை சொல்ல போகிறோம் என்பதைத்தான் யோசிக்க வேண்டும். சில நேரங்களில் எம்மை நியாயப்படுத்துவதற்காக வேண்டி, நான் இதை செஞ்சிருக்கிறேன், இப்படி செய்திருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக வேண்டி ஏதாவது ஒரு சில காரணங்களை முன்வைக்க முடியும். எப்படி? உதாரணமாக, எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் இங்க சேர்த்தோம், இப்படியான ஒரு விடயத்தை படிக்கணும் என்று வச்சோம், ஆனால் அங்க சரியில்லை, இடம் சரியில்லை, ஒழுங்கா படிப்பிக்கிறாங்க இல்ல. அன்புள்ளவர்களே, நான் சும்மா ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துவதற்காக கேட்கிறேன். நாங்கள் மார்க்க விடயங்களில் மாத்திரம் அங்கு இருப்பது சரியில்லை என்கிற ஒரு குறையை வைத்து எம்மை நியாயப்படுத்துகிறோம். ஆனால் உலகம் சார் காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும் சகல பிரச்சனைகளையும் மறந்துவிட்டு, துச்சமாய் மதித்து விட்டு, அதற்கான என்னுடைய பங்களிப்பை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும், நாடளாவிய ரீதியில் மட்டுமல்ல, உலகளாவிய ரீதியில் மார்க்கம் என்கிற ஒன்று பிரச்சாரம் செய்யப்படுகிற பொழுது, மார்க்க பணி என்று சொல்லப்படுகிற பொழுது, மார்க்கம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்படுகிற பொழுது, எங்களுடைய சமுதாயத்தினரே அதனை வித்தியாசமாக திரிவுபடுத்தக்கூடியவர்களாக, வித்தியாசமாக மேற்கோள் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சில நேரங்களில் மார்க்க விடயங்கள் இப்படித்தான் சொல்கிறது, இதைத்தான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டளை பிரஸ்தாபிக்கப்பட்டால் மக்கள் சொல்வார்கள் என்ன தெரியுமா? எம்மில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படி சொல்வார்கள் என்றால், இதை பேசி பேசியே காலத்தை நாரடிச்சிட்டோம், ஆனால் மக்களுக்கு இன்னும் எவ்வளவோ தேவை இருக்குது, உலகம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்குது, இவங்க இன்னுமே மார்க்கம் தொழுக நோன்பு இருக்கிறாங்க என்கிற சில வார்த்தை பிரயோகங்களை பேசக்கூடியவர்களாக எங்களுடைய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டும் என்பது கிடையாது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், மார்க்க கல்வி என்பது என்ன? மார்க்க கல்வியை நாம் எதற்காக கற்க வேண்டும்? அதில் இருக்கக்கூடிய பிரயோசனங்கள் என்ன என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, மார்க்க கல்வி என்றால் என்ன தெரியுமா? முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், நானும் நீங்களும் இந்த உலகத்திற்கு வியாபித்திருக்கிறோம் அல்லவா? இந்த உலகத்திலே ஜீவியம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும், எப்படியான வாழ்க்கை என்னை நரகத்துக்கு இட்டு செல்லும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையை எதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த குர்ஆனிலிருந்தும், எதன் மூலமாக நான் என் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ அந்த ஹதீஸ்களிலிருந்தும் நான் அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்களைத்தான் நாங்கள் மார்க்க கல்வி என்று சொல்கிறோம். சரி, மார்க்க கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்ததாக இருக்கிறதா, வேறு எதையும் உள்ளடக்கவில்லையா என்றால், அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த விடயத்தில் என்ன தெரியுமா? மார்க்க கல்வி என்பது உலக கல்வி என்று நாம் பிரித்து பார்க்க வேண்டிய ஒரு கோணத்தை சொல்லவில்லை. மாற்றமாக உலகம் சார் எக்கல்விகளை நாம் கற்றுக்கொண்டாலும் கூட, நாங்கள் உலகம் சார் எக்கல்விகளை கற்றுக்கொண்டாலும் கூட மார்க்கத்தின் அடிப்படைகள் நீராத வரையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையை தான் இஸ்லாம் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலபுல் இல்மி ஃபரீதா, கல்வியை தேடுவது கடமை என்று சொன்னார்களே, கல்வியை தேடுவது கடமை என்கிற ஒரு கட்டளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் திணிக்கப்பட்டிருக்கிறது என்றால், கல்வியை தேட வேண்டிய அவசியம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது என்றால், நானும் நீங்களும் தேடுகிற கல்வி எது சார்ந்ததாக இருக்கிறது? அல்லாஹ் தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த சமூகத்திற்கான ஒரு முக்கியமானவராக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுக்கிறார். எப்படி முக்கியம்? இந்த நபித்துவத்தையே மக்களுக்கு மத்தியில் பறைசாற்றக்கூடியவராக தேர்ந்தெடுக்கிறார். அதை தேர்ந்தெடுத்த செய்தியை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறான், மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹ் தஆலா செய்த அருள் என்ன தெரியுமா? மக்களில் இருந்தே ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர் இந்த மக்களுக்கு மார்க்கத்தை போதித்தார். எப்படி போதித்தார் தெரியுமா? முதலாவதாக உள்ளங்களில் இருந்த அழுக்குகளை நீக்கிறார். அவர்களுடைய உள்ளங்களை முதலாவதாக பரிசுத்தப்படுத்தினார். யார்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எதை கொண்டு? அல் குர்ஆனை
வசனங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய போதனைகளை கொண்டு முதலாவதாக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருவது தெரியுமா? இந்த உள்ளம், எங்களுடைய உள்ளங்கள் எப்பொழுதும் பரிசுத்தமான நிலையில் அடைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளவும் முடியும். நாம் புரிந்து கொண்ட விடயங்களை நடைமுறைப்படுத்துவதும் இலகுவாக அமையும். இதன் பிறகுதான் அவர்களுக்கு வேதத்தை, ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, உள்ளம் தூய்மை அடைய வேண்டும் என்றால் உள்ளத்தின் தூய்மையை அல்லாஹ் குர்ஆனிலே தங்க வைத்திருக்கிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். சூரா லுக்மானினுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை அழைத்து மகனுக்கு சில பிரச்சாரங்கள், சில உபதேசங்கள் செய்கிறார்கள். அந்த உபதேசங்களை செய்கிற பொழுது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை சொல்கிறார். எப்படி தெரியுமா? நாங்கள் வஆதைனா லுக்மானல் ஹிக்மத, நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தோம். ஹிக்மத் என்றால் என்ன? மார்க்கத்தில் தெளிவு, மார்க்கத்தில் புரிதல், மார்க்கத்தில் சரியான வழி எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, பூரணமான விளக்கத்தை நாங்கள் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம். இதை கற்றுக் கொடுத்து விட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் தெரியுமா? மார்க்கத்தினுடைய தெளிவை உமக்கு நாம் கற்றுத் தந்திருக்கிறோம், எனவே அனிஷ்குர்லி, எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். முதலாவதாக நாங்கள் புரிய வேண்டும் என்று தெரியுமா? அல்லாஹ் எனக்கு ஒரு விடயத்தை கற்றுத் தந்ததாக சொல்லுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக சொல்லுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லுகிறான். நன்றி செலுத்தினால் என்ன விளைவு? நன்றி செலுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா? ஃபமை யஷ்குர், அவர் யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, அவர் தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொள்கிறார். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நன்றி செலுத்துவதனுடைய வெளிப்பாடு அல்லாஹ் சொல்லுகிறார், அவர் தனக்குத்தானே நன்றி செய்து கொள்கிறார். அப்படி என்றால் உபகாரம் செய்து கொள்கிறார். இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், லஇன் ஷக்கர்தும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக இருந்தால் லஅஸீதன்னக்கும், உங்களுக்கு நான் அதிகப்படுத்தி தருவேன். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, நன்றி செலுத்துதல் என்கிற ஒரு அடிப்படையை அல்லாஹ் தஆலா ஹிக்மத்துக்கான ஒரு நன்றி உபகாரமாக அல்லாஹ் தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நன்றி செலுத்துவதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி புரிந்தார்கள் தெரியுமா? தன்னுடைய மகனை அழைத்தார்கள். அழைத்து அவருக்கு உபதேசம் செய்தார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புரிந்தார்கள். நன்றி செலுத்துவதனுடைய அடையாளத்தை அவர்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்றால், என்னுடைய சந்ததிகளை இந்த ஹிக்மத்துடையவர்களாக, எனக்கு கிடைத்த ஹிக்மத், மார்க்கத்தின் தெளிவு தன் குழந்தைகளுக்கு, தன் சந்ததிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பதை அவர் புரிந்திருந்தார். நன்றி செலுத்துவது உனக்குத்தான் நன்றி செலுத்துகிறாய் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நன்றியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எங்களுக்கு ஞாபகத்தில் வர வேண்டும். என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் இன்கதஅ அன்ஹு அமலுஹு இல்லா மின் ஸலாத், 3 விடயங்களை தவிர வேறு எதுவும் அவரை தொடர்ந்து வராது. அப்ப மரணம் வரைக்குமான அவனுடைய எல்லை, மரணத்தின் பிறகு எதுவும் அவனை தொடர்ந்து வர மாட்டாது. அதில் இருக்கிற ஒரு விடயம் என்ன? இல்முன் யுன்தஃபஅ பிஹி, அவனால் பிரயோசனப்படுத்தப்பட்ட கல்வி. அவனால் பிரயோசனப்படுத்தப்பட்ட கல்வி என்பதை லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செயல்பாடு, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சொல்லை, இந்த வார்த்தையை உண்மைப்படுத்தி தருவதாக எங்களுக்கு அமைகிறது. என்ன செய்கிறார்கள்? மார்க்கத்தினுடைய அடிப்படையான உபதேசங்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த உபதேசத்தை தொலையாயதாக அவர்கள் சொல்லிக் கொடுப்பது இணையை பார்த்து, இணை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்புள்ள ஈமானிய சொந்தங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள், நாங்கள் அப்ப புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை என்ன? மார்க்க கல்வி என்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, மார்க்கத்தினுடைய தெளிவு என்பது எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். உதாரணத்துக்காக, எனக்கு இதுவரை தெரிந்த ஒரு அறிவு, தொழுகை பற்றிய ஒரு அறிவு தெரிந்திருக்கிறது என்று வையுங்கள். அல்லது அல் குர்ஆன் ஓதுவதில் ஒரு வசனம் அல்லது ஒரு ஹர்ஃபை மொழிவதற்கான ஒரு அறிவு எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை எப்படி செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக வர வேண்டும். முதலில் நன்றி என்பதன் வெளிப்பாடு என் செயல்பாடுகளாக வெளிப்பட வேண்டும். என் செயல்பாடுகளில் வெளிப்படுவது
என்னுடைய சந்ததிகள் உருவாக்கத்துக்கு நான் காரணமாக அமைய வேண்டும். அவர்களுக்கு அந்த விடயத்தை கற்றுக்கொள்வதற்கான வழிவகைகளை நான் ஏற்படுத்தி செய்ய வேண்டும். அந்த ஏற்பாடுகளை செய்கிற பொழுது என்னுடைய சந்ததிகள் எதிர்காலத்திலே மார்க்கத்தை துரிதமாய் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகைகளை நாங்கள் ஏற்படுத்தி செய்து கொடுக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, முதலாவதாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைக்கிறார். படைத்து மலக்குமார்களின் மூலமாக இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறப்பிக்கப்படுகிறார்கள், கண்ணியப்படுத்தப்படுகிறார்கள். இந்த கண்ணியப்படுத்தப்படுவதற்கு முன்னர் நான் அல்லாஹ் தஆலா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த வேலை என்ன? வஅல்லமல் ஆதம அஸ்மாஅ குல்லஹா, எல்லாவற்றினுடைய பெயர்களையும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார், அறிவை கற்றுக் கொடுக்கிறார். அறிவை கற்றுக் கொடுத்ததன் பிறகு மலக்குமார்களுக்கு சொல்லுகிறார், இவருக்கு சிரம் தாழ்த்துங்கள், சுஜூது செய்யுங்கள். மலக்குமார்கள் சிரம் தாழ்த்தினார்கள், சுஜூது செய்தார்கள். ஆனால் அந்த அவர்களுக்கு தெரிந்த அறிவுகளை அவர்களிடம் காட்டி இது என்ன என்று கேட்டபொழுது சொன்னார்கள், சுப்ஹானக் யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ கற்றுத்தராத எதுவும் எங்களுக்கு தெரியாது, நீ கற்றுத்தராதவை நமக்கு தெரியாது. அன்புள்ளவர்களே, இந்த மலக்குமார்களுடைய உரையாடல், மலக்குமார்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். அது என்ன தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்கள் பயபக்தியுடையவர்களாக இருந்தால் ஃபத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் வயஅல்லிமுக்குமுல்லாஹ், உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத் தருவான். எதை கற்றுத் தருவான்? எல்லாவற்றையும் கற்றுத் தருவான். எது வேண்டுமோ அவை அனைத்தையும் கற்றுத் தருவான். கல்விக்கு அடிப்படை தக்வா என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, அல்லாஹ்வுடைய கட்டளை மூலமாக, அவர் அல்லாஹ் தஆலா ஞானத்தை கற்றுக் கொடுத்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய புரிதல் மூலமாக நானும் நீங்களும் புரிந்து கொள்கிறோம் என்றால் கல்வியினுடைய அடிப்படை அங்கே இருக்கிறது. இந்த கல்வியை பற்றி இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எப்படி என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லா விடயங்களை பற்றியும் தனக்கு தேவையான காரியங்களை ரசூலுல்லாஹ் பிரார்த்தனைகளாக கேட்டார்கள். பாதுகாப்பு தேட வேண்டிய காரியங்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது நபிமார்கள் கேட்ட பிரார்த்தனையாக அல்லாஹ் தஆலா சொல்லித் தரக்கூடிய ஒரு பிரார்த்தனை என்னவென்றால், குல் ரப்பி ஜித்னி இல்மா, என் அறிவை நீ பலப்படுத்தித்தாய் என்கிற அறிவு விடயத்தில் மட்டும்தான் அதிகரிப்பு என்கிற ஒன்றை அல்லாஹ்வுடைய நபிமார்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை குர்ஆன் நமக்கு போதித் தருகிறது. வேறு ஏதாவது இருக்கட்டும், சொத்துக்களா நிரப்பமான தன்மையை தாயா அல்லாஹ் என்று கேட்டார்கள். உள்ளத்தில் போதும் என்கிற தன்மையை தாய் என்று கேட்டார்கள். இந்த உலக வாழ்க்கையா, உலகத்தில் நல்லது, மறுமையில் நல்லதைத்தாய் என்று கேட்டார்கள். எல்லா காரியங்களிலும் நல்லவைத்தா, இருப்பதில் சிறப்பாக்கித்தா, இருக்கிற கருவிகளை நீக்கிவிடு என்று பிரார்த்திக்கப்பட்ட இந்த பிரார்த்தனைகளில் ஒரே ஒரு விடயம் மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. எனக்கு அதிகமாக்கித்தாய் என்று கேட்ட ஒரு கல்வி ஒன்று இருக்கும் என்றால் அது கல்விதான் என்பதை நாங்கள் தஃசீர் ஆசிரியர்கள் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் என் அறிவை விசாலப்படுத்து, அதிகப்படுத்தித்தாய் என்கிற பிரார்த்தனை எல்லோரும் கேட்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, இந்த கல்விக்காக வேண்டி நானும் நீங்களும் செய்யக்கூடிய மிகப்பெரிய பங்களிப்பு எதுவாக இருந்திருக்கிறது அல்லது எதுவாக இருந்தது என்று சொன்னால், மிஞ்சி போனால் அல் குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி நேரம் ஒதுக்குதல் அல்லது ஒதுக்கப்படுதல் என்கிற ஒரே ஒரு காரியத்தில் மட்டும்தான் எங்களுடைய பெற்றோர்கள் அல்லது எங்களோடு இருப்பவர்கள் எல்லோரும் கரிசனை காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நிறைய இடங்கள் சரியான முறையில் நடக்கக்கூடிய இடங்கள் இருந்தாலும் கூட அதிகமான பகுதிகளில் அல் குர்ஆன் மதரசாக்கள் என்று சொல்லப்படுகிற பொழுது வியாபாரமாக மாறி போனதும் உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. தகுதியற்றவர்கள் ஓடிக் கொடுப்பதும் உண்மைதான், மறுப்பதற்கு இல்லை. பிள்ளைகள் ஒழுக்கமுள்ளவர்களாக வளர்க்கப்படாமல் இருப்பதும் உண்மை. அப்படியான சில இடங்கள் இருந்தாலும் கூட அதிகமான இடங்களில் அடிப்படை கல்விகள் புகுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்ன லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு செய்த உபதேசம் போல அல்லாஹ் தஆலா குர்ஆனில் நபிமார்களின் பிரார்த்தனையாக கல்வியில் விருத்தியை தாய் என்று கேட்டது போல, அன்புள்ளவர்களே, நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய இந்த கல்விசார் விடயத்தில் பெற்றோர்களின் மீது கடமை என்ன தெரியுமா? எங்கே சரியான இல்மு போதிக்கப்படுகிறது என்பதை அடையாளம் காணப்பட வேண்டியது பெற்றோர்கள், பாதுகாவலர்கள், பொறுப்பாளர்களுடைய ஒரு கடமையாக இருக்கிறது.
அப்படியான இடங்களை தேடி சென்று அவர்களுக்கு கல்வியை கொடுங்கள் என்று ஒப்படைத்தால், மார்க்க கல்வியை கற்றுக் கொடுங்கள் என்று ஒப்படைக்கிற பொழுது ஒப்படைக்கும் பொறுப்புதாரர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரியுமா? நான் என் பிள்ளைக்கு மார்க்க கல்வியை புகுத்த கொடுக்கிறேன், மார்க்க கல்வியை அறிந்து கொள்ள கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் அவன் வைத்தியராகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இன்னும் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் படித்துக் கொள்ளலாம். எல்லாவற்றையும் படித்தாலும் அவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை தக்வா என்பதை, அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது, தன் பிழைப்புக்காக அடுத்தவனுடைய வயிற்றில் மண்ணெண்ணி போடக்கூடாது, அடுத்தவர்களுடைய நெருப்பு கங்கிகளை நான் சாப்பிடக்கூடாது என்கிற அடிப்படை அறிவு அவனுக்கு தெரிய வேண்டும் என்றால் அவன் மார்க்கத்தை ஒட்டிய உலக கல்வியை தான் அவன் கற்றாக வேண்டும். உலகம் சார் விடயங்களுக்கு அவன் மார்க்கம் நெறிப்படுத்தப்பட்ட கல்விகளை அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக ஒப்படைக்கிறோம் என்று சொன்னால் பெற்றோர்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும், என் பிள்ளைக்கு இந்த அறிவை பெற்றுக் கொள்வதற்கு என்னென்ன முயற்சிகள் நான் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தும் இந்த நிர்வாகிகளுக்கு அல்லது இந்த பொறுப்புதாரர்களுக்கு, யார் இந்த மதரசாக்களை நடத்துகிறார்களோ அவர்களுக்கு என்னாலான முழுமையான பங்களிப்புகளை நான் செய்வேன். இது ஒரு பெற்றோர்கள் இருக்க வேண்டிய ஒரு அடிப்படையான தகுதி. ஆனால் இன்று என் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறோம் தெரியுமா? ஒப்படைத்து விட்டோம், அவர்கள் முடிச்சு எங்களுக்கு அனுப்பி வச்சால் போதும் என்கிற ஒரு எண்ணம். ஏதாவது ஒரு நல்லது பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்களுக்கு சமூகம் தருவதற்கு நேரம் கிடையாது. அவர்களுடைய குறைநிறைகளை பற்றி விசாரிப்பார்கள் என்றால் அதற்கும் பெற்றோர்களுக்கு நேரம் கிடையாது. ஒரு பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தில் நான் என்ன செய்திருக்கிறேன் என்று அல்லது என்னால் இந்த பின்னடைவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று விசாரித்து அறிந்து கொள்வதற்கு பெற்றோர்களுக்கு பொறுப்பாளர்களுக்கு நேரம் கிடையாது. அப்படி இருந்துவிட்டு பின்னர் வருகிற குறை என்ன தெரியுமா உறவுகளே? பின்னர் வரக்கூடிய குறை, இங்கே ஒழுங்காக போதிக்கப்படுவது கிடையாது, இங்கே பாடங்கள் ஒழுங்கான முறையில் நடத்தப்படுவது கிடையாது. அன்புள்ளவர்களே, ஒன்றை நான் சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க உபதேசங்கள் நடைபெறக்கூடிய ஒரு இடத்தை பற்றி சொன்ன ஒரு செய்தி என்னுடைய மார்க்க கல்வியை தேடுகிற விடயத்தில் என்னிடம் காணப்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்க உபதேசங்கள் நடைபெறக்கூடிய இந்த இடம் இருக்கிறது, இந்த இடங்கள் சுவனத்தினுடைய பூங்காவனங்களை போன்றது, சுவனத்தினுடைய பூங்காவனம் போன்றது. அந்த பூங்காவனத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நீங்கள் மேய்ந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு இடத்தில் இருக்கிற அறிவு என்ன, அந்த அறிவை என்னால் எந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கடமை கற்கக்கூடியவர்களுக்கு உண்டு. அவர்கள் அதை புரிந்து கொள்ளும் எல்லையில் இல்லை என்று சொன்னால் புரிய வைப்பது பெற்றோர்கள் பொறுப்பாளர்களுடைய கடமை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு விடயத்தில் மட்டும் நாங்கள் தவறு செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய குழந்தைகள் அந்த விடயத்தை கற்றுக்கொள்வதில் மிக வீரியம் காட்டுவார்கள், மிகவும் ஆர்வம் காட்டுவார்கள். என்ன விடயம் தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பான ஒரு கட்டளையிட்டார்கள் குழந்தைகள் விடயத்தில். 7 வயதானால் அவர்கள் தொழுகை பழக்கப்பட வேண்டும், தொழுகை சொல்லப்பட வேண்டும். அவர்களுக்கு 10 வயதானால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். 7 வயது முதல் 10 வயது வரை 3 வருட காலங்கள் ஒரு குழந்தை பயிற்றுவிக்கப்படுகிறான். தொழுகையை பற்றிய பாடங்கள், நோன்பு பற்றிய பாடங்கள் பயிற்றுவிக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள் பெற்றோர்களை, உறவுகளே, எங்களுடைய குழந்தைகளுக்கும் பள்ளிவாயிலுக்குமான தொடர்புகளை நாங்கள் எப்படி ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் சிறுவர்கள் எல்லாம் எப்படி தொழுகையாக இருந்தார்கள் தெரியுமா? ரசூலுல்லாஹ் வீட்டில் வரக்கூடிய தொழுகைகள் பொதுவாக நஃபிலான வணக்கங்களாக இருக்கும். நஃபிலான வணக்கங்களிலும் கூட இந்த குழந்தைகள் ஏறி கழுத்திலே உட்கார்ந்து கொள்ளக்கூடிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இடது பக்கத்தில் இருந்த சஹாபாக்களை வலது பக்கம் இழுத்தெடுத்தார்கள் என்கிற செய்திகளை பேசுகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வரலாறுகள் சொல்லப்படுவது என்பது, உண்மையான வரலாறுகள் என்பது உங்களுடைய உடல்கள் மெய்சிலிருக்க வேண்டும் என்பதற்காக. நாம் இவற்றையெல்லாம் வெறுமனே வரலாறுகளாகவும் உபதேசங்களாகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறோமே என்று அது என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக என்று நாம் பார்த்திருக்கிறோம் என்பதை யோசித்திருக்கிறோமா? எங்களுடைய குழந்தைகளை பள்ளிவாயிலுக்கு அழைத்து வருகிறோம். அழைத்து வரக்கூடிய குழந்தைகளை எத்தனை தலைவர்கள் அழைத்து வருகிறோம்? அதற்காக ஆர்வம் முக்கியவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறோம்? ஒரு சிலர் ஒரு சாட்சி சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்து கொள்கிற சில முறைகள் உண்டு. எங்களை பிள்ளைகளை அழைச்சு வந்துடலாம், அழைச்சு வந்தா என்ன நடக்கும் என்று சொன்னா அவன் அங்கங்க ஓடி திரிவான். அப்படி ஓடி திரிறதுனால அடுத்தவங்க ஏசுறாங்க. அன்புள்ளவர்களே, இது எல்லாம்
மார்க்கம் பற்றிய எங்களிடம் இல்லாத தெளிவு, மார்க்கத்தின் தெளிவு போதாமை. அன்புள்ளவர்களே, ஒரு குழந்தை ஓடித் திருவதனால் ஒரு மனிதனுடைய தொழுகை முறிந்து போவது கிடையாது, பாத்திலாவது கிடையாது. குழந்தையை கொண்டு வரக்கூடிய நாங்கள் அவர்களை என்னுடைய கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்ள முடியும். அவர்களையும் கரங்களினால் பிடித்துக் கொள்ளலாம், சுமந்து கொண்டு தொழுகையை கொள்ளலாம். இஸ்லாம் நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? கொண்டு வந்து அவர்களை எங்காவது ஒரு இடத்துல உட்கார வைத்து விட்டு நாங்கள் தொழுது விட்டு போகும் வரை குழந்தைகள் இருக்காது. இன்னொரு குழந்தையை கண்டால் அது விளையாட செய்யும். இதை காரணமாக வைத்து நாங்கள் பள்ளிகளோடு உள்ள தொடர்புகளை குழந்தைகளை விட்டும் தடுத்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தின் வழிகாட்டுதல் அங்கே ஆரம்பித்து விட்டது. 7 வயதாகும் குழந்தைகளாக இருந்தால் தொழுகையை கடமையாக்குங்கள், தொழுகையை சொல்லுங்கள். 10 வயதானால் தண்டியுங்கள். ஆனால் 7 வயதுக்கு முன்னரே குழந்தைகள் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மடியில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறையிலே பிள்ளைகள் தொழுகைக்காக வேண்டி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொழுகை பற்றிய அறிவு கிடையாது, தொழுகை பற்றிய அறிவு குழந்தைக்கு தான் கிடையாது என்றால் போதிக்கும் அறிவு பெற்றோர்களுக்கும் இல்லை என்கிற ஒரு துரதிஷ்டமான உண்மை நானும் நீங்களும் ஏற்றுக்கொண்டேயாக வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சின்னங்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஹஸன் இப்னு அலி என்று சொல்லக்கூடிய ஒரு தாபிஈ, அவரை பற்றி வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்றால், அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய சகோதரனுடைய பிள்ளைகளையும் அழைத்து சொல்வார்களாம், நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் சிறுவர்கள், ஒரு நாள் நீங்கள் தான் பெரியவர்களாக வர இருக்கிறீர்கள். பின்னொரு காலத்துல அடுத்தவர்களுக்கு முன்மாதிரியான பெரியவர்களாக வர வேண்டியவர்கள் நீங்கள் தான். எனவே கற்றுக்கொள்ளுங்கள். உங்களால் அதை ஞாபகித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை என்றால், பிறருக்கு சொல்லிக் கொடுக்க முடியவில்லை என்றால், அதை மனநமிட்டுக் கொள்ளுங்கள், அல்லது அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் அறிஞர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, இல்மு என்பது முதலாவதாக நாங்கள் புரிய வேண்டியது தெரியுமா? அது ஒரு மரம், ஒரு விசாலமான மரம். இந்த மரத்தில் எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கின்றன. நல்ல பண்புகளை கண்டுகொள்ள வேண்டுமா? அங்கே அறிவு இருக்க வேண்டும். அறிவிலும் குறிப்பாக மார்க்கம் பற்றிய அறிவு இருக்க வேண்டும். மார்க்கத்தின் அறிவில்லாத எத்தனையோ அறிவாளிகளை பார்க்கிறோம். சமயோசிதம் தெரியாத பேச்சுடையவர்கள், யாரோடு எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசக்கூடியவர்கள், அவசரப்பட்டு வார்த்தைகளை விடக்கூடியவர்கள், ஆனால் அறிஞர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். காரணம், மார்க்கம் பற்றிய புரிதல் தெளிவு இல்லை. இஸ்லாம் சொல்லுகிறது, மார்க்கம் பற்றிய அறிவு அவரிடம் இருந்தால் அவனுடைய கல்வி ஞானத்தில் பிரயோசனம் இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நாங்கள் இஸ்லாமிய வரலாறுகள் மூலமாக நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களை, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அது போன்ற ஒரு செய்தியை பாருங்கள். கால தாமதம், அதாவது நேரங்கள் வீணடிக்கப்படுகிற, இந்த கல்விக்காக வேண்டி என்னுடைய நேரங்கள் வீணடிக்கப்படுகிறது, அல்லது கல்விக்காக வேண்டி ஒதுக்கப்படாமல் வெறுமனே உள்ள காலங்களுக்காக வேண்டி எங்களுடைய கல்விகள், எங்களுடைய நேரங்கள் வீணடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்கிற ஒரு செய்தியை நானும் நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு செய்தி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். எப்படி என்று சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லஅக்ரஹு அன் அரா الرجل فارغا لا في امر الدنيا ولا في امر الاخره. மறுமைக்கும் பிரயோசனம் இல்லாமல், உலகத்துக்கும் பிரயோசனம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஒரு மனிதன் ஃப்ரீயாக இருப்பதை, வெறுமனே சும்மா இருக்கக்கூடிய ஒரு மனிதரை நான் வெறுக்கிறேன் என்று நபிகள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, என்ன அர்த்தம் தெரிகிறதா? உலகத்துக்காக வேண்டிய கல்வியில் ஈடுபடும், உலகத்தை கற்றுக்கொள்வதற்கு, உலகத்தில் உனக்கு பிரயோசனம் உள்ள விடயத்தை தேடிக்கொள், மறுமைக்கு பிரயோசனம் உள்ள விடயத்தை தேடிக்கொள். எவனிடம் மார்க்கம் இருக்கிறதோ அவன் மறுமைக்கான கல்வியை உலகத்தோடு சேர்த்துக் கொண்டு செல்வான். இந்த ரெண்டுக்கும் சம்பந்தமே இல்லாம சும்மா இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்களை நான் வெறுக்கிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். என்றால் அந்த மனிதர்களை பற்றி தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நஷ்டமடைந்த மனிதர்கள், நேரங்களை நாசப்படுத்தியவர்கள் என்று அல்லாஹ் நேரத்தின் மீதே சத்தியமிட்டு, காலத்தின் மீதே சத்தியமிட்டு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பருவத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்படாத கல்விகள் என்றும் அவர்களுக்கு வந்து சேரப்போவது கிடையாது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, கல்வியாளர்கள், கல்வியை மனநமிட்டவர்கள், அல் குர்ஆனிய மேதைகள், ஹதீஸ் துறை அறிஞர்கள் என்றெல்லாம் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த அறிஞர்கள் இருக்கிறார்களே, இவர்களுடைய வாழ்க்கைகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். எல்லோரும் அல் குர்ஆனோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். சிறிய வயதுகளிலேயே குர்ஆனை மனநமிட்ட ஏராளமான அறிஞர்களை இன்று நாங்கள் மெச்சிக் கொண்டிருக்கிறோம்.
சிறிய வயதிலேயே அல் குர்ஆனை மனனமிட்டு ஹதீதுகளையும் ஏராளமாய் மனனமிட்டவர்களை இன்று நாங்கள் அறிஞர்களாக உலகம் அறியும் வரைக்கும் எங்களுடைய அடிப்படைகளாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய சில செய்திகளுக்கு அத்துவாரமிட்டிருக்கிறார்கள் அறிஞர்கள். ஆனால் எங்களுடைய குழந்தைகளுக்கு அதை நோக்கிய ஒரு பயணத்திற்கான வழிகாட்டுவதற்கு என்னிலும் உங்களிலுமான பங்களிப்பு எப்படி நடந்திருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். இந்த பருவம் கடந்து சென்றதன் பிறகு இன்று நாங்கள் சில இடங்களில் பார்க்கிறோம், வயது முதிர்ந்தவர்கள் அல் குர்ஆனை ஓதுவதற்கு ஆசைப்பட்டு நேரம் ஒதுக்கி கேட்கிறார்கள். ஓது கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை, ஓதிக்கொள்வதற்கு அவர்களுக்கும் நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வயோதிபர்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, எங்களுடைய சார்கள் நாளை மறுமை நாளில் எங்களுடைய பெற்றோர்களையும் பாதுகாவலர்கள் எல்லாம் எமக்கு இதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரவில்லையே என்று அவர்களுடைய உள்ளம் நொந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி விடாமல் குழந்தைகளுக்கான மார்க்க கல்விக்கான சந்தர்ப்பங்கள் என்னை தேடி வருகிற பொழுது, நாடி வருகிற பொழுது, எப்போது இருக்கும் இடங்களிலே அது உருவாக்கப்படுகிற பொழுது அது நல்ல விதமாக நடைபெற வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு இறைவனுக்காக வேண்டிய அவ்விடத்திலே நாங்கள் சங்கமித்து எங்களாலான முயற்சிகளையும் பங்குகளையும் எங்களாலான பங்களிப்புகளையும் அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசை கொடுத்து எம் பிள்ளைகளை மார்க்க அறிவுள்ளவர்களாக வளர்த்திருப்பதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் மறுபடிய போதுமானவன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, மார்க்க கல்விக்கான எங்களுடைய பங்களிப்பு என்கிற ஒரு தலைப்பில் ஒரு சில விடயங்களை நான் ஞாபகம் ஊட்டினேன். அந்த வகையில் இன்னும் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மார்க்க கல்வி விவகாரங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்காக வேண்டி இஸ்லாம் எங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லித் தருகிறது. அதுல ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இது உலகத்தில் ஒரு மனிதன் அயராது பாடுபடக்கூடிய ஒரு செய்தியும், ஒரு மனிதனுக்கு தேவை என உணரக்கூடிய ஒரு செய்தியும் என்னவென்றால், அவன் மறுமை நாளில் நரகத்திலிருந்தும் பாதுகாப்படைந்து அவன் சுவர்க்கத்தில் நிம்மதியாக பிரவேசித்து விட வேண்டும் என்றுதான். உலகத்தில் ஒரு மனிதன் கஷ்டப்படுவதனுடைய அடிப்படையே மறுமை நாளில் நரகம் பிரவேசிக்காமல் நான் சுவர்க்கம் சென்று விட வேண்டும் என்கிற ஒரு அடிப்படை தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அழகான ஒரு வழியை காட்டி தந்தார்கள். ஏராளமான செய்திகளை இப்படியெல்லாம் செய்கிற பொழுது உங்களுக்கான நன்மைகள் கிடைக்கும் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்தின் வழியை இலகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று தெரியுமா? மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மா. கல்வியை தேடி பயணிக்கிறான், கல்வியை தேடி பயணிக்கிறான். அப்படி பயணிக்கிற வழியில் தான் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்துக்கான வழியை வைத்திருக்கிறான், இலவுபடுத்திக் கொடுக்கிறான். அப்ப சுவர்க்கத்துக்கான வழி மார்க்கத்தை தேடுவது, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வது என்கிற ஒரு அடிப்படையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார் என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் பயணிக்கிற பயணத்தில் அவன் ஹலாலை தெரிந்து கொள்ள முயற்சிக்கிறான், ஹராத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ள முயற்சிக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையை செப்பனிட முயற்சிக்கிறான், பண்பாடுகளை வளர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறான். அன்புள்ளவர்களே, இப்படி மனிதர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய விதங்கள், உலகளாவிய ரீதியில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை, பொருளாதார விடயங்களை எப்படி நாம் சேகரிக்க வேண்டும் என்பதை, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் எப்படி நாம் செலவழிக்க வேண்டும் என்பதை, எனக்கு ஒத்தாசையாக இருந்த கல்வி புகட்டிய, கல்விக்கு வித்திட்ட என் பெற்றெடுத்த பெற்றோர்கள், இவர்களோடு நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களுக்கான கண்ணியம் என்ன என்கிற ஒவ்வொரு விடயத்தையும் ஒரு மனிதன் புரிந்து கொண்டு செல்வான். அதை போகிற வழியில் அவன் கடந்து கொள்ளுகிற பொழுது, அவன் கடந்து செல்லும் வழிகளில் அதனை எல்லாம் பெற்றுக் கொள்ளுகிற பொழுது இவன் சுவர்க்கம் செல்வதற்கு அவனுக்கு இலகுவாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். மன் தஅல்லமல் குர்ஆன், குர்ஆனை எவன் கற்றுக்கொள்கிறானோ, அப்படி கற்றுக்கொள்வான் என்று சொன்னால் அவனுடைய பெருமதி அவனுக்கு உயர்ந்து விடுகிறது என்கிற ஒரு செய்தியை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறார், எப்படி நாங்கள் வல்லதீன ஆமனு ஊத்துல் இல்ம தரஜாத், அல்லாஹ் தஆலா யர்ஃபஅல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். ஈமான் கொண்டவர்களுக்கு பிறரை விடவும் ஈமானியர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து உண்டு. இந்த அந்தஸ்தில் இன்னும் சிறப்புகள் மிகுந்தவர்களாக ஒருவன் மாற வேண்டும் என்றவர்கள் யார் தெரியுமா? வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத்,
யார் அறிவும் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ வெறுமனே ஈமானை சுமந்தோம் என்று விடாமல் ஈமானை தன் அறிவோடு சேர்த்து கற்றுக்கொள்வதை, சரியான அறிவை புரிந்து கொள்வதை, மார்க்கத்தினுடைய தெளிவுகளை புரிந்து கொள்வதை, அப்படியான வழியில் கற்றுக்கொண்டவர்கள், அந்த கல்வியை அடைந்து கொண்டவர்களுக்கு மறுமை அல்லாஹ் தஆலா அந்தஸ்தை அதிகரித்து தருவதாக அல் குர்ஆனிலே பறைசாற்றிக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ளவர்களே, அல் குர்ஆனை மனனமிடக்கூடிய சிறுவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பார்க்கிறோம். மறுமை நாளில் அந்த குழந்தைகள் கிரீடம் அணிவித்து கௌரவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அல் குர்ஆனை மனனமிட்ட காரணத்தினால் அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல் குர்ஆனை மனனமிடுதல், அல் குர்ஆனை படித்தல், அல் குர்ஆனிய வழி நடத்தல் என்கிற ஒவ்வொன்றிற்கும் அடிப்படை எங்கே இருக்கிறது? என் வீடுகளில் போதிக்கப்படுகிறதா? இன்றைய உலகம் அதற்கான சந்தர்ப்பத்தை முற்றுமுழுதாக இழந்து வைத்திருக்கிறது. ஆனால் ஒன்று, எல்லோருடைய கரங்களிலும் சகலையும் கற்றுக்கொள்ளும் வசதி வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அதன் பக்கம் செல்ல மாட்டோம். அது எம் மீதுள்ள தவறு என்று சொல்வதை விட எம்போடு இருக்கும் எம் நண்பனான, எம்முடைய சகோதரனான ஷைத்தானுடைய தூண்டுதல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தானை விட்டு தூரமாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடங்கள் மார்க்கம் கற்பிக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கம் கற்பிக்கப்படக்கூடிய மதரசாக்கள், மார்க்கம் கற்பிக்கப்படக்கூடிய கலாசாலைகள், அப்படியான இடங்களுக்கு சென்று கல்விகளை கற்றுக்கொள்ள வேண்டுமே என்று நாம் இருக்கும் இடங்களுக்கு தேடி வரும் என்று நினைத்தால் எங்களோடு சோம்பேறித்தனமும் கூட பயணித்துக் கொண்டிருக்கும். மார்க்கத்தினுடைய முழுமையை நம்மால் கண்டுகொள்ள முடியாது, பிரயோசனத்தை அறிந்து கொள்ள முடியாது என்பதை நானும் நீங்களும் மனதில் கொண்டு அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இறுதியாக ஒரு வினயமான வேண்டுகோளாக நான் முன்வைத்துக் கொள்வது என்னவென்று சொன்னால், உலகத்தில் எல்லா துறைகளுக்கும் எல்லா விதமான கட்டுகளுக்கும் நாங்கள் நேரம் ஒதுக்குவது போன்று, பணங்களை செலவழிப்பது போன்று, அவர்களுக்கான முயற்சிகளை எடுப்பது போன்று, விளம்பரங்கள் செய்வது போன்று மார்க்க விடயங்களிலும் நாங்கள் ஒரு அக்கறை காட்ட வேண்டும். மார்க்க விடயங்களுக்காக வேண்டி எங்களால் ஆன முயற்சிகளை நாங்கள் செய்தாக வேண்டும். ஒரு குறிப்பிட்ட சாரார் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதனாலோ, முன்னேற்ற வேண்டும் என்று நினைப்பதனாலோ எதையும் சாதித்து விட முடியாது உறவுகளே. ஒரு சமூகத்தினுடைய முன்மாதிரியாக அல்லது சமூகத்தினுடைய எழுச்சி எங்கே தங்கி இருக்கும் தெரியுமா? அங்கு இருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, வளர்க்கப்பட வேண்டியவர்கள் முதல் வளர்க்கப்படுவதற்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய சகலருடைய ஒத்துழைப்புகளும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தையின் எதிர்காலம் சிறப்பாக அமையும். அந்த குழந்தையுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைவது யாருக்கு நல்லது? அந்த குழந்தை சொர்க்கம் செல்வதற்கு நல்லது என்று மட்டும் நினைத்துவிட வேண்டாம். அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அதை பயிற்றுவித்த ஒவ்வொருவருக்கும் நன்மை, அந்த ஊரார்களுக்கு நன்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஆழமான பிரார்த்தனை எங்களுக்கு அதை உணர்த்தி தருகிறது. என்னவென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விடயங்களை பிரார்த்தனை புரிவார்கள். அதில் ஒரு விடயம் என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோசனம் இல்லாத கல்வியில் இருந்தும் நான் பாதுகாப்பு தருகிறேன். பிரயோசனம் இல்லாத கல்வி என்று சொன்னால் என்ன தெரியுமா உறவுகளே? இந்த உலகத்திலும் பிரயோசனம் இல்லாமல், மறுமை நாளிலும் பிரயோசனம் இல்லாமல், என்னை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்கு தடையாக இருக்கும் எந்த கல்விகளும் எனக்கு வேண்டாம் யா அல்லாஹ். பிரயோசனம் உள்ள கல்வியை தான். பிரயோசனத்தை நான் எப்படி இனம் கண்டு கொள்வது? ஒன்று, என் வாழ்க்கையில் நான் நடைமுறைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, என் சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன இல்முன் யுன்தஃபஅ பிஹி, என் மரணத்தின் பின்னர் தொடர்ந்து வரக்கூடிய நன்மைகளாக, என்னுடைய பிரயோசனமாக எனக்கு வரக்கூடிய இந்த கல்வியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அன்புள்ள ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, அது போன்ற மதரசாக்கள் எமது பிரதேசங்களில் உருவாக்கப்படுகிற பொழுது, நடைபெறுகிற பொழுது அதற்கான பூரணமான ஒத்துழைப்புகளை வழங்கி அங்கே எங்களுடைய குழந்தைகளையும் மார்க்க ரீதியான குழந்தைகளாக உருவாக்குவதற்கு, ஈமானோடு இஹ்லாஸோடு செயல்படக்கூடிய குழந்தைகளாக உருவாக்குவதற்கு, அவர்கள் மூலமாக நாமும் பண்பட்டு எம் சமூகமும் பண்படுவதற்கு ஒத்தாசை வழங்குவோமாக, பங்களிப்புகளை செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அறிவு குறைந்தவனாகிய எனக்கும் உங்கள் அனைவருக்கும், என் குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிறைந்த அறிவையும் நிம்மதியான வாழ்வையும் சரீர சுகத்தையும் சந்தோஷத்தையும் உறுதியான ஈமானையும் தந்து எம் அனைவரையும் ஈருலகிலும் பொருந்திக் கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.